வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள பர்ஸ்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க வச்சாலே போதும். எளிமையா நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த பொருள்ல இருந்து எண்ணி 5 நீங்க எடுத்து வச்சாலே போதும். எண்ண முடியாத அளவுக்கு உங்க பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். தினமும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகியம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை இந்த நாள்ல நாம செய்யும் போது நம்ம கையில இந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நாம வழிபாடு செஞ்சாலே போதும். என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அந்த வீடியோல சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு நமக்கு தேதி 5. அடுத்ததா இந்த பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பரும் 5 தான். அந்த வகையில 555ங்கிற சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு ஒரு ரகசிய நேரமும் வருது. அதாவது தேவ ரகசியம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் சாயங்காலம் 5:14 ஆரம்பிச்சு 5:38 வரைக்கும் இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா 5ங்கிற நம்பர்ல தான் ஆரம்பிக்குது. அந்த வகையில இந்த நாள்ல 5ங்கிற நம்பரோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கும். இந்த 5ங்கிற நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரமே நம்ம மனசுக்குள்ள நாம நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் 4 பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பணவசியத்துக்காக 3 பதிவுகளையும் நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாத்தையும் நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சா கூட நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால இந்த பரிகாரத்தை பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம். அதே மாதிரி வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு, வறுமை விலகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பணவரவுல தடைகள் இருக்கும். இப்படிப்பட்ட தடைகள் விலகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம்.
வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விதைகள் கீழே விழாத மாதிரி, அதாவது விரிசல் இல்லாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. 5ங்கிற எண்ணிக்கை இங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏலக்காய்க்கு பாத்தீங்கன்னா பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தர வாசம் செய்வாங்க. அந்த வகையில ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு கை மேல பலனை கொடுக்குது. சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலக்காயில இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. இப்படி எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 5 ஏலக்காயிலையுமே 555ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. அதாவது ஒரு ஏலக்காயில 555ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இதே மாதிரி 5 ஏலக்காயிலையும் தனித்தனியா 555ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 555ன்னு சொல்லியிருக்கேன். நீங்க எழுதும் போது 555ன்னு ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். இப்படி 5 ஏலக்காயிலையும் 555ங்கிற நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க. இப்படி உங்க கைகளை மூடினதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. கரெக்டா அலாம் வச்சு 5 நிமிஷத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. ஏன்னா இந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். எந்த அளவுக்கு இந்த 5ங்கிற நம்பரை நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஆட் கவுண்ட் மேஜிக் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஆட் கவுண்ட் மேஜிக் நவ். இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்டு அந்த 5 ஏலக்காயையும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. இந்த 5 ஏலக்காயையும் நீங்க பர்ஸ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்க பர்ஸ கிளீன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க பர்ஸ்ல தேவையில்லாம இருக்கக்கூடிய பில் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுருங்க. அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்க பர்ஸ்ல இருந்ததுன்னா அதை வெளியில எடுத்து வச்சிருங்க. அதாவது சாவி கூட நமக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் தான். சாவி, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஹேர் பின், சேஃப்டி பின், இந்த மாதிரியான பொருட்களை பர்ஸ்ல வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து வெளியில வச்சிருங்க. இப்படி தேவையில்லாத பொருட்களை உங்க பர்ஸ்ல இருந்து வெளியில எடுத்து போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு 5 ஏலக்காயையும் நீங்க பர்ஸ்ல வச்சிருங்க. கட்டாயமா பர்ஸ்ல ஒரு 10 ரூபாய் பணமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் 1 மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். 3 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.